அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்விடம் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? முதல் அணியில் நின்று போரிட்டோம், அதாவது சஃப்ல ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க, ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க ரிஸ்க் ஜாஸ்தி, அவன் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவன். அவர்கள் பின்னால் திரும்பி கூட பார்த்ததில்லை. அந்த அணியினர் எப்படிப்பட்டவங்க? பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கல, முன்னாடி மட்டும்தான் பார்த்திருக்காங்க. அந்நிலையில் ஷஹீதும் ஆனார்கள். இவர்களே சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இவர்களையே இறைவன் ஏறிட்டு பார்ப்பான். உங்கள் இறைவன் ஒரு கூட்டத்தை பார்த்து சிரித்து விட்டால் அவர்களிடம் விசாரணை என்பதே கிடையாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இது ஒரு மேட்ரு. இது 2048 சில்சிலத்துல் சஹியாங்கிற கிதாபில் இருக்கு. தபுரானில 4143 ஹதீஸா இது இருக்கு, சஹியான ஹதீஸ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது அப்படிங்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதுங்க. சரி, அதுக்கு நிகரான இன்னொரு அமல் இருக்கா காட்டி கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, அதுக்கு நிகராக ஒரு அமல் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு இல்லையா? அப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை சொல்றாங்க, இவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இவன் ஒருத்தன் கிளம்புறான்னு வச்சுக்கோ, அவன் திரும்பி வர வரைக்கும் ஒருத்தன் தொழுகையிலே நின்றுட்டு இருக்கான், நோம்பும் வச்சிருக்கான், அதாவது பசியாவும் இருக்கான், சாப்பிடவே இல்லை, இஃப்தாரும் பண்ணல, சஹரும் பண்ணல, நின்றுட்டே இருக்கான், தொழுகை வச்ச நோம்பு வச்ச நிலையில் நின்றுட்டு இருக்கான். அவன் திரும்பி வர்ற வரைக்கும் வந்து இவன் நின்னாலும் இவனும் அவனும் ஈக்குவல் ஆக மாட்டாங்க. ஒரு மாசம் இவன் நோம்பு, அதாவது ஒரு மாசம் இந்த வேலை ஆகுதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவு தூரம் நின்னாலும் அதுக்கு இதே ஈடு ஆகாதுங்கிறாங்க. அப்போ வெயிட் எங்க இருக்குன்னு பாரு, புரியுதா? இன்னொரு ஹதீஸ், இருக்கிறதுல சிறப்பான நமக்கு நன்மையை வாரி தரக்கூடிய இரவு எது? லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவை நாம் அறிவிக்கட்டுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் அச்சமும் திடுக்கமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையால் இருக்கும் ஒரு ஊரை காவல் காக்கிறாரோ அவர் திரும்ப தம் வீட்டாரிடம் வர முடியாமல் கூட போகலாம் என்று இருக்கும் நிலையில் அந்த இரவை கழிக்கிறாரோ அது லைலத்துல் கத்ரை விட சிறந்த நன்மை பெற்று தரும். இது 1000 மாதம்னா அப்ப அதுக்கு மேல இருக்கும். அது எவ்வளவுங்கிறது அல்லாஹ் ஜாலிக மையஷா, அல்லாஹ் நாடியதை அதிகப்படுத்துவான், ஒன்றும் பண்ண முடியாது. இது ஹாக்கிம்ல 2வது வால்யூம்ல 50-53வது பேஜ்ல இது வருது.